தங்கச்சி வாங்கின எல்லா அவார்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா எல்லாத்துலேயும் அவங்க தங்கச்சி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது பார்க்குறாங்க. பட் அவங்களோட அவார்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்படியே சரி இன்னொரு காம்படிஷன் கிளம்பும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் அவங்க அப்பாவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. பட் அந்த டைமில் கூட அவங்க தங்கச்சி கிட்ட மட்டும் ஜாலியாக கொஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம அப்பா நம்மகிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக உட்காந்துருக்காரு. அவங்க தங்கச்சியும் அவங்க நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. அவங்க அப்பாவும் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவா எடுத்து குமிச்சு தள்ளிட்டு இருக்காரு. அடுத்து இவரோட பையன் தான் போகணும். பட் அந்த டைம்ல ஆல் தி பெஸ்ட் சொல்ற கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்குவோம் அப்படின்னு சொல்லி அவரு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு. பட் அப்போ கூட அவங்க அப்பா நிமிந்தே பார்க்கல. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப மனசு எரிஞ்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல அவருக்கு அவார்டு கிடைக்குது. அவார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் காட்டுறாங்க. சரி கீழே வந்தாச்சு அப்பாவை ஹக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி இங்க பாத்தீங்களா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பட் அப்போ சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவங்க பொண்ணை மட்டும் கூப்பிட்டுட்டு இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பை.